ஹாய் வணக்கங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பீட்ரூட் பொரியல் என்னுடைய மெத்தட் நான் எப்படி செய்வேன்றதை உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். பீட்ரூட் நல்லா இப்படி வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் கடுகில் வெடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறோம். வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதக்கிச்சு. இந்த டைமுக்கு மஞ்சள் போட்டுக்கலாம். பொரியல் தான், அதனால் மஞ்சள் வந்து கொஞ்சமாக. அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் நீங்கள் அரைச்ச சாம்பார் பவுடர் இல்லை ரெடிமேட் சாம்பார் பவுடர் எதுனாலுமே ஓகே, அளவாக போட்டுக்கோங்க. ஏன்னா பொரியல் ரொம்ப காரம் எடுத்தால் சாப்பிட முடியாது. ஸோ அளவாக போட்டுக்கோங்க. ஜஸ்ட் அந்த ஃப்ளேவர் நமக்கு வேணும், அந்த மசாலா ஃப்ளேவர் மட்டும்தான் கொட்டின மாதிரி இருக்கணும். ஸோ இந்த இப்போ போட்ட சூடுங்க வந்து தீயறதுக்கு முன்னாடி இப்படி வறுத்துக்கோங்க. என்ன தீஞ்சிடும், லோ பண்ணி வறுத்துக்கோங்க. இப்போ இந்த டைமுக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கூட பொரியலுக்கு நிறைய அவசியம் இல்லை. புளிப்பாயிடுச்சுன்னா சாப்பிட இஷ்டப்பட மாட்டாங்க. பொரியலுங்கிறது ஒரு இதுவாக இருக்கணும் நமக்கு. லைக் ரொம்ப உப்பாக இருக்கு, ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது, ரொம்ப மசாலாயாக சேர்ந்து இருக்கக்கூடாது. ஏன்னா சாப்பாடு ஆல்ரெடி நம்ம கொழும்புல ஊற்றி சாப்பிட்றோம். ஸோ அதுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பொரியல் என்றைக்குமே கொஞ்சம் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கணும். ஸோ லைக் அது புளிப்பு நிறைய இருக்கக்கூடாது, காரமும் அதெல்லாம் நிறைய இருக்கக்கூடாது. இல்லை வச்சு நம்ம சாப்பாட்டில் வச்சு சாப்பிடும் பொழுது நம்ம இஷ்டப்பட மாட்டோம். சப்பாத்திக்கு ஓகே, பொரியலுங்க வந்து சப்பாத்திக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு தூக்கலாகவும் காரம் தூக்கலாக போட்டாலுமே சப்பாத்தி எப்படியும் சல்லுன்னு இருக்கும். அதுக்கு வந்து அது வந்து அந்த காரம் வந்து ஓகே. பட் நம்ம சாப்பாட்டுக்குன்னு செய்கிற பொரியல்னா கொஞ்சம் ஓரளவு வந்து சல்லுன்னு தான் செய்யணும். ஒரே பீட்ரூட்டு அரைஞ்சப்போ பார்த்தீங்கன்னா 2 பீட்ரூட் கணக்குக்கு வந்துருக்கு. ஸோ இது வந்து இதுக்கு வந்து ஒரு தக்காளி போதும், இல்லை ரெண்டு பீட்ரூட்டுக்கு ஒரு தக்காளி போதும். ரொம்ப தக்காளி போட்டுக்கூடாது. ஸோ இப்போ இந்த தக்காளி இது பீட்ரூட் போட்டு இதுலேயே கரைஞ்சிடும். பாருங்க, பீட்ரூட் வந்து கொஞ்சம் நீளமாக அரைஞ்சிட்டேன். ஏன்னா பீட்ரூட் வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஹாஃப் பண்ணி சின்ன சின்ன கியூப்ஸாக வெட்டியிருக்கலாம். அதுக்குள்ள பொறுமை எனக்கு இருந்தில்லை. பட் எப்படியோ வெந்து வர்றப்போ கொஞ்சம் சாஃப்ட் ஆகும்போது சாப்பாடு வச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், பீட்ரூட்டும் தக்காளியும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தக்காளி கரைஞ்சும் வரணும், பீட்ரூட் வெந்து வரணும். உப்பு போட்டு ஒரு கிளாஸ், ஏன்னா பீட்ரூட் கொஞ்சம் ஹார்டு தான் வேகிறது. ஸோ ஒரு கிளாஸ் தண்ணி நம்ம. ஸோ இந்த வேகும் போது இந்த தக்காளியும் இதில் கரைஞ்சி வந்துடும். பீட்ரூட் போட்டோம். ஸோ இடையில இதுக்கு உப்பெல்லாம் நான் பார்த்தேன், எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ பீட்ரூட் வந்து பொரியல் ரெடியாக இருக்குது. சிம்பிளாக ஒரு மோர் காட்டி கொடுக்குறேன். எனக்கு கருவேப்பிலை இஷ்டம், அதனால நான் இதில் கருவேப்பிலை ஜாஸ்தியே போட்டுக்கிறேன். அடுத்தது எப்படியோ கருவேப்பிலை நம்ம முடிக்க நல்லது தான். இதில் அயன் சத்தம் இருக்குது. ஸோ நம்ம மற்றது எல்லாத்தையும் கருவேப்பிலை வந்து எடுத்து வச்சுக்கணும் சாப்பாடு. ஸோ இந்த மோரில் நம்ம அடித்து குடிக்கணும். இதோடைய மனம் ஃப்ளேவர் வந்து மோருக்கு ஆட் ஆகும்போது இன்னும் சுவையாக இருக்கும். ஸோ நான் வந்து கருவேப்பிலை நிறையாவே சேர்த்துக்கிறேன். இஞ்சி சின்ன சின்னதாக வெட்டிக்கிச்சு, அப்புறமா பச்சை மிளகாய் இதை வந்து சின்ன சின்னதாக வெட்டிக்கணும். ஏன்னா இது
கொஞ்சம் நீங்கள் ஜீரகம் சேர்த்துக்கினீங்கனாக்கா பாருங்கள், இந்த சின்ன ஸ்பூனில் வந்து நான் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன் ஜீரகம். ஸோ இதில் உப்பு சேர்க்கணும். அடுத்தது இப்போ நம்ம இந்த தயிரை வந்து மோரத்துக்கு மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். படிச்சு வச்சுட்டு நம்ம இது ஆட் பண்ணனாக்கா சீக்கிரமா பிளெண்ட் ஆயிடும். இவ்வளோ அடிக்கணும், ரொம்ப நேரம் மிக்ஸி ஓடணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, மோர் அடிச்சது இப்படி இருக்குது. ஜஸ்ட் நான் வந்து இதை தண்ணி எதுவும் ஆட் பண்ணல, ஏன்னா தண்ணி ஆட் பண்ண எல்லாம் எகிரிடும். ஸோ நம்ம வெட்டி எடுக்கிற தயிரை மட்டும் அந்த மசாலாவில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுக்கும்போது மிக்ஸி வந்து லீக் ஆகாது, எகிரி வெளியே வராது. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் ரெடியாக இருக்குது. அடுத்தது மோர் அடித்தது இதுவும் ரெடியாக இருக்குது. அதுக்கு கூட வந்து கர்ட் ரைஸு, இது வந்து தாளிக்காமல் ஜஸ்ட் கெட்டியாக கர்டு ரைஸை நல்லா பிசைஞ்சிட்டு ஸ்மாஷரில் உப்பு கர்டு போட்டுட்டு கர்ட் ரைஸு. அடுத்தது சாம்பார், கத்திரிக்காய், பீன்ஸு, கேரட்டு இது போட்ட சாம்பார். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் காய் மிச்சம் இருந்துச்சோ அதெல்லாம் போட்டு ஒரு சாம்பாரை வச்சாச்சு. அடுத்தது ரசம், அடுத்தது நேற்று வந்து செஞ்ச சிக்கன் முப்பாசு இது கொஞ்சம் இருக்குது. அப்புறமா பப்படம், ஆஸ் யூஷுவல் எல்லார் வீட்டும் போல ஒயிட் ரைஸ்.
இந்த சம்மருக்கு இந்த மாதிரி தாளிக்காத கர்ட் ரைஸ் வந்து கொஞ்சம் நமக்கு குளிர்ச்சி கொடுக்கும், நல்லா இருக்கும். இதை நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு தாளிப்பு தாளித்து சாப்பிடும் பொழுது அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். பட் சம்மருக்கு இந்த மாதிரி சாதாரணமாக கர்ட் ரைஸு சாப்பிட்டோன்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பீட்ரூட் பொரியலுடைய இது டேஸ்ட் வந்து இந்த கர்ட் ரைஸில் நல்லா தெரியுது நமக்கு. பீட்ரூட் பொரியல் சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் பொரியல்கள்லாம் செல்லுபடி ஆகணும்னா இந்த மாதிரி தான் நீங்கள் செஞ்சுட்டு நல்லா கர்ட் ரைஸ் வச்சு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னாக்கா அதுக்கு இது காம்ப்ளிமெண்ட் ஆகி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கூட ஒரு பப்படம் அப்படி பார்ப்போம். இந்த பப்படம் வச்சு இந்த கர்ட் ரைஸில் இந்த பீட்ரூட் பொரியல் பாருங்க. கர்ட் ரைஸ் வந்து பீட்ரூட் ரைஸ் மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி மோர் குடிச்சு பார்ப்போம். சில்லுன்னு இருந்தது, சூப்பரா இருக்குது மோர். இதில் அந்த இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஜீரகம், அப்புறமா உப்பு சேர்த்து அடிச்ச மோர். இது நல்லா இருக்குது, டேஸ்டா இருக்குது. இது வந்து சாதாரண குடிக்கிறதோட இப்படி குடிக்கும் பொழுது நமக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ இந்த சம்மருடைய ஃபுட்டு இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. மோர் அடித்து நல்லா கர்ட் ரைஸ் எல்லாம் வச்சு நல்லா பொரியல் பண்ணிட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.